வணக்கம், நான் உங்கள் ஆகாஷ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிறேங்க. இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அத்திப்பிள்ளை போகிறோங்க. ஏன் ஆகாஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராசம் வந்துனே இருக்கிறோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் பாம்புங்க. அது எக்ஸ்பைர் ஆயிடுச்சு. இது போய் கொடுத்துட்டு அப்படியே நம்ம டிரைவரானாங்க அப்புறமேட்டு நம்ம ராசனை எல்லாத்தையும் பார்த்துன்னு அப்படியே போயிட்டு இதை கொடுத்துட்டு பார்த்து மாதிரி நம்ம ராசனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுங்க. அதனால் அது கொடுக்குற சாக்கில் போய் பார்த்துன்னு அப்படியே வரலாங்க. இப்போ டைம் எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2:30 ஏதோ ஆகுது. இப்போ அப்படியே ஜம்முன்னு கிளம்புறாங்க. எங்கள் அப்பா கூப்பிட்டாங்க, வா போயிட்டு கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னா எங்கள் அப்பா கொஞ்சம் நினப்பு காட்டுறாங்க. அதனால் எங்கள் அப்பா அவுத்துட்டு இப்போ நம்ம சிஷியம் நம்ம கூட வர போகிறான். இவ நம்ம ஊட்டம் நம்ம கொஞ்சம் க்ளோஸுங்க. நம்ம கூடயே இருப்போம் எப்போ பார்த்தாலும். மீனை நேர்த்தியெல்லாம் இவ லைட்டாக வெக்கப்படுறா. இப்போ வரையே இல்லையா அவள்கிட்ட ஒரே பீஸ் வரையே இல்லையா? வரத்துக்கு பிடிக்கலன்ற. சரி போயிட்டா இது கொடுத்துட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறாங்க. அப்படியே போப்போம். இப்போ நானும் இவனும் நம்ம வண்டி 4 பேர் போகிறாங்க. சரி என்ன மாத்தாடுக்கணும் இதே பரவாயில்லப்பா. திடீர்னு எங்கள் அப்பாவுக்கு மனசு மாறிடுச்சு பழகுது, வரான்றேன். இப்போ 3 பேர் போகிறோம். ஓகேண்ணா? டோல்கேட் பக்கம் வந்தாச்சுங்க. இந்த டோல்கேட்லங்க கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இதே டோல்கேட்டில் கண்ணீரோடு நின்னோம்தான். என்ன தெரியும் அந்த ஸ்டோரி சொல்லலாம். அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வண்டிக்கு போனோம் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம சொந்தக்காரங்க கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணுறனால சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வண்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருனே தெரியாது. இதே டோல்கேட்டில் இதே வண்டியில் நம்ம வண்டியில் இங்கே நின்றுக்கிறேன். இப்போ வண்டி போகல அந்த வண்டியில் கேட்டான். ஆனால் இந்த மாதிரி நான் வரேன், இந்த மாதிரி க்ளீனராக வரேன் அப்படின்னு சொல்லி யார் யார் வந்தாங்கன்னா நான், எங்கள் அப்பா, எங்கள் வண்டி 3 பேர் இதே ஜாக்கில் கழிப்பேக்கு வந்துவிட்டோம். நீங்கள் இது சம்பளம் காசும் வேணாம், அப்புறமேட்டு கற்றுக் கொடுத்தா மட்டும் போதும், எனக்கு சம்பளம் 1 ரூபாயும் வேணாண்ணா, எனக்கு கற்று மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதே இடத்துல நின்று கேட்டுன்னு கிடந்தான். யாராவது ஒருத்தர் ஒரு நல்ல மனுஷங்க ஏற்றுனாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஓடினே இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அந்த நிலமை இல்லை. இன்றைக்கி நம்ம வண்டியே நாம் பார்க்குறதுக்கு வந்துருக்கும் போது ஒரு மாதிரி எனக்கு நல்லா தான் இருக்குது, சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா அந்த இதே மாறிடுச்சுண்ணே. இதே ஒரு 1.5 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேங்க. 1.5 வருஷத்துக்கு 2 வருஷம் தானே? 1 வருஷம் 1 வருஷம் தான். இல்லை அது கற்றுக்கிறதுக்கு போனோம்ல 1.5 வருஷம் மேலே பக்கம் ஆகும். அதை நினச்சா இப்போயுமே ஒரு மாதிரி வருத்தமாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் ஓகே, 2வது டைம் நான் அழுந்துட்டான். இனிமேல் வேணாம், எனக்கு இதே வேணாம் அப்படின்னு சொல்லி வந்தவன். அந்த கஷ்டப்பட்டால் இன்றைக்கி ஓரளவு ஏதோ ஒரு வண்டி போட்டாச்சு. அது வரைக்கும் சந்தோஷம் தான். என்னன்ற ஏன் சொன்னேன் அது இப்போ அந்த ஃபீல் ஆகுதுங்க. வந்த உடனே இந்த இடத்த பார்த்த உடனே அந்த மெமரிக்கு அடிக்குது, சல்லில் அடிக்குது. இப்படி இந்த இடத்துக்கு வந்தோம் அது ஃபீல் ஆகுது. பார்ப்போம், நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்பலாம். நல்லதே நடக்கும். என்னன்ற ஆமாம். நம்ம ராசம் வந்துட்டாங்க. நம்மளை பார்த்தாலும் என்னன்னு சொல்லி தெரியல. அவங்க பாட்டில் போகிறாங்க. போவோமா? நம்மளுக்கு போகலாமா? என்ன போகலாம்? நம்ம டிரைவரான நம்மளை பார்த்தாலே எல்லாம் தெரியல. பாருங்க, ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்கிறாங்க. அங்கே ஒருத்தர் இருக்கிறாங்க, இங்கே ஒருத்தர் இருக்கிறாங்க. ஏதோ பேசிக்கிறாங்க.
அண்ணா 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 எங்க அண்ணா அல்ல உங்களே வேற நிறைய பேர் கேட்குறான். வெயில் எப்படிக்குது? டெய்லி குடிக்கணுமா? ஆமாம், குடிக்கலாம் மட்டும் தாங்க. ட்ரெண்ட்ல இருக்கிறீங்க எல்லாமே. இது வீட்டுக்கு போயிட்டு போகணுமாண்ணா? அதான் சர்வீஸ் நாளைக்கு நைட்டாக இருக்குன்ட்டாங்க. சரி ரைட்டு. டெலிவரி மட்டும். பாட்டிட்டு பேசுறவங்க கைடு வரண்டாக்கா, நாலு நைட்டு போனால் இருக்க மாட்டேன். என்ன லோடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பருப்பு லோடு இருக்குதுங்க வண்டியில். எப்படி இருந்துச்சு ட்ரிப்பை? போயிட்டு வரது நான் அருமையாக இருந்தது. என்ன கொஞ்சம் வண்டி அங்கே ஆல்ட் ஆகுது. ஆல்டேஷா? பருப்பு ஏற்ற நான் நைட்டு 10 மணி ஏற்றினா காலையில் 8 மணி ஏற்றி விட்டாங்க. அது ஒன்றும் பொழப்பு போச்சு இல்லை. நான் அதெல்லாம் இருக்கிறதுனால நார்மல் தானே. அது உங்கள் அவசரத்துக்கு பார்த்து அதெல்லாம் ஆகுதுடா. கயிறு அங்கே கொடுத்துருங்க. நாமக்கல்ல கோழிக்கிட்டு நில்லுங்க, அங்கே கொடுத்துட்டு அப்படியே போயிடுங்க. வண்டியில் சுத்தமாக டயரே இல்லைங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், இதான் பீடிங் கிராக் விட்டுது. நாத்திக்கு அங்கே போட்டோம், அது ஃபுல்லாக பீடிங் கிராக்குமே. இங்கே ஒரு டயர் இருந்துச்சு, அது ஃபுல்லாக பீடிங் கிராக் இருந்துச்சு. அது எங்க? ஓகே ஓகே. அதான் போல்ட் இருப்பீங்களா? கழட்டி பஞ்சர் போட்டாங்களா அந்த பீடிங் கிராக்? போட்டு பஞ்சர் டூப் பஞ்சர் போட்டுச்சு. ரைட்டு. அது பேசுகிற டயர் தான் இது. ஏன்னா இதுவும் அதே மாதிரி தான் இது. இது அப்பயே ஆயிடுச்சுண்ணா. இது டயர் பவுடர் போடணும். ஓடுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓட நம்பிக்கைது. ஓடும் பவுடர் போட்டுக்குன்னா பரவாயில்ல. ஓட தைரியமாக நம்பிக்கை ஓடும். அண்ணன் ஏதோ ராசி பார்க்குற மாதிரி தைரியமாக்குதுன்றாரு. ஏன்னா லாரி ஓட்டத்துக்கு ராசிக்கு செய்யறோம் பார்த்தீங்களா? இப்படியே ஒரு நம்பிக்கை தான். நம்ம அண்ணன் இன்னொரு அண்ணா அங்கே வந்து டீ குடிக்கிறாங்க. ஆய் சொன்னல அது நீங்கள் டீ சாப்பிடுங்க. அண்ணனை வந்து கேட்டால் வெயில் தான் அதிகம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எப்படி இருக்குது வெயில்? ராஜஸ்தான்லாம் பயங்கரமான வெயில். கொஞ்சம் தூரம் பேசுகிறேன். ராஜஸ்தான்லாம் பயங்கரமான வெயில். போயிட்டு வந்து வாய்ஸே வரமாட்டேங்குது இல்லை. ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிராலாம் வெயில். ஆனால் கர்நாடகா இன்னைக்கு பரவாயில்ல. காதல் சிலுசிலு. ஏன்னா நேற்று 2 நாளாக மழை, பயங்கர மழை. அதனால இன்னைக்கு வந்து அதனால தான் நீங்கள் வண்டி நாங்கள் மதிய கூட நிறுத்தவே இல்லை. வண்டி ஓடி வந்தாங்க. இல்லைனா ஓட்ட மாட்டேங்க. இல்லை 3 மணி நேரம் 4 மணி நிறுத்திடுவோம். மணி 2 மணி நிறுத்தினா மணி 5 மணி 6 மணி 12 மணி வண்டி நிப்பாட்டிடுங்க. வெயில் தாண்டப்பறம் 6 மணி தான் வண்டி எடுக்குங்க. அல்ல லிக்ட வந்து ஃபார்முக்கு வந்துருக்கிறாங்க. லிக்ட பேசுகிறாங்க. எல்லாரும் வக்கப்பட்டு அந்த கடைசிக்கு போயிடுக்காங்க. வேறலாம் இது மீன்ல என்னன்னு சொல்லுங்க. சரி ஓகே, போயிட்டு வாங்க. நான் ஃபோன் பண்ணுறேன். ஓகே ஓகே பாய். ஜெராக்ஸில் நான் இப்போ எடுத்து வந்து கொடுத்து பாருங்க. அந்த ஜெராக்ஸு, அந்த இது பழைய எனக்கு கொடுத்துருங்க. பழைய ஜெராக்ஸ் இருக்கும். ஜெராக்ஸ்க்கா பழைய இது அந்த இது கொடுத்தீங்கன்னா இதிலே போட்டு எடுத்துன்னு போயிடுவோம். பழைய அந்த ஜெராக்ஸ் இருந்தால் கொடுங்க. இது என்ன பண்ணுறதுண்ணா? இது தூக்கி போடுறதா? தலை சுற்றி தூக்கி போடுறதா? இது என்ன தேவைப்படுது? இதை தெரியுது, இதில் போட்டு தெரியுது. ஓடாதா அது? அது அப்படின்னா யூஸ் பண்ண முடியாதா? இல்லை ஜெராக்ஸ் வேஸ்ட்டாக போகுதேன்னு பார்க்குறோன். சொன்னாங்க ஆஃபீஸ்காரனே கேட்டல சொன்னாங்க. எதுவுமே பண்ணல தான் நான் வருவே இல்லை. கைடே வரல. கேட்க வேண்டியதானே கைடு வந்தானா? இது பாய்புரத்து தானே கைடு. இது பாய்புரத்துக்குன்னா அந்த லோடுக்கு. ஓ, இறக்குறதுக்கு கைடா? அவன் கைடு காசு வாங்கல தானே ஏற்றுற இடத்துல? இல்லை, அவன் ஆஃபீஸ்கார சொன்னான் ஏற்றுற இடத்துல கைடு எல்லாம் வாங்குவாங்கன்ற மாதிரி சொன்னான். 3900 ரூபாய் ரேட் சொல்லி டபால் மம்பளம் 500 ரூபாய், ஆபீஸ் கமிஷன் 1200 ரூபாய், மொத்தம் 6500 ரூபாய். லோடு இறக்குறதுக்கு 6 டெலிவரி. பாட்டிக்கு ஃபோன் பண்ணான். 6 டெலிவரியில் நீங்களே இறக்கிடுவீங்களா பிஸ்கெட்னு சொன்னாங்க. இல்லை கைடு அனுப்பிச்சுமான்னு கேட்டாங்க. கைடு ஃபோன் பண்ணாங்க. ஆனால் நீ ஒன்றும் இல்லை, வண்டி மட்டும் நிறுவனம் போச்சுன்னா நான் எல்லாம் கரெக்டாக பேசிக்குவோம். ஒரே நேரம் வைக்கணுமா? சரி ரைட்டு, கூப்பிட்டுருங்க. சொல்லிட்டு முன்னாடி ஏன்னா 6 கடை ஆக சார். ஒரு கடை 2 கடை வந்து பரவாயில்ல. 6 கடை அடைய முடியாது. ஓகே ஓகே. வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு எதுக்கு வீடியோ எடுக்கிறேன்றாங்க. டிரைவர் அனுசரிச்சு போய் ஆகணும். ஏவே ஒருத்தர் அதர்ஸ்டேட் வந்து இது பண்ணுறானா அடிச்சு ஆகணும். மட்டையை கூட்டு போய்கிட்டே இருக்கும். ஏன்னா இங்க மட்டும் தானே இப்படி பேசுறீங்க. நானும் 5 மாசம் போட்டு இருந்தேன். அங்க ஒரு பிரச்சனை யாருமே வரல இல்லை கேட்கறதுக்கு. அசோசியேஷன்ல நான் இருக்கேன். அதே மாதிரி அசோசியேட்ல சேருங்க.
அசோசியேஷன்ல ஃபோன் போட்டு யாரும் வரல அப்படின்னா அண்ணாரும் பேசிக்கலாம். என்ன அசோசியேஷன் பேர் என்னண்ணா? ஆனா டிஎன் ஆல் டிரைவர்ஸ். ஓ அந்த அசோசியேஷன் நானும் தான் இருக்கிறேண்ணா. அதில் நானும் தான் இருக்கிறேன். அவங்களுக்கு ஃபோன் போட்டு யாரும் வராம இருந்தா இல்லைண்ணா அவங்களுக்கு ஃபோன் பண்ணல. அதுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று ஆச்சு. அப்புறமேட்டு தான் அந்த அசோசியேஷன் சேர்ந்தேன் நான். நீங்களே சொல்லிட்டீங்க. கேட்டேண்ணா யாரும் ஹெல்ப் பண்ணலையாண்ணா. அசோசியேஷன் சேர்ந்தா ஹெல்ப் பண்ணுன்றாங்களே, அதுக்கு என்ன சொல்கிறது? ஓகே சரி ஓகேண்ணா. இல்ல இல்ல அவருக்கு பாய் சொல்லிடுங்க. நம்ம நல்லல ஆமாம் நான் கிளம்புனா தான் உங்களுக்கு மெயிலே வரும். பார்த்துக்கலாம். சரி ஓகேண்ணா. ரைட் பாய். ஓகேண்ணா. நம்ம ராசன் கிளம்பிட்டான். அங்கே ஒரு போலீஸ்காரங்க இருக்கிறாங்க. நம்ம த்ரிபிள்ஸ்ன்றனால வண்டி அங்கேயே போட்டு நடந்தே வந்தாச்சு. அங்கே ஒரு பிடிச்சான தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு நடந்தே வந்து ராசனை பார்த்துட்டு திருப்பி கிளம்பியாச்சு. இந்த போலீஸ்காரங்களை தான் சொன்னோம், எல்லா வண்டியும் மறைக்கிறாங்க. நம்ம டூ வீலர் வந்து அந்த பெட்டி கடையாக நிற்குதுங்க. தெரியுதா? மறைச்சு போடுறாங்க போலீஸ்காரங்க. மதுரை வரலி படம் நம்ம இப்படி நடந்தே போயிடலாங்க. ஆப்போசிட்டில் வந்து இது பண்ணிக்கலாம். இதோட வீடியோ என் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் அதே மாதிரி கிள்ளி கொடுக்காம அள்ளி கொடுங்க. எந்த வீடியோ என் ಮಾಡ್ತಾ ಇದೀನೋ ಏನಂತೀಯ ಬಾಯ್ ಹೇಳ್ತೀಯ ಹೇಳತ್ತೀಯ இப்போ கிளம்ப வரோம். ஓகேங்க பாய்ங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டிக்கோங்க. அதே மாதிரி அடுத்த வீடியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்டேட் பண்ணுறேங்க. என்ன வீடியோ போகிறதுன்னே தெரில. எல்லாத்தையும் பிடிச்சி போட்டுனே கிடந்தான். பாய்.